பிரசாந்த் கிஷோர் விஜய் வந்து ஒரு அலையன்ஸ்க்கு போகக்கூடாது, அவங்க தனியாகவே களம் காணும்போது அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி 2 இன்டர்வியூலையும் அதை இன்சிஸ்ட் பண்றாரு. தனித்து போட்டிட்டால் ஆட்சி அமைப்பார் என்று சொல்வது அவரது விருப்பம். அது சாத்தியமே அல்ல, இயற்கைக்கு முரணானது. அந்த லீடர்ஷிப் எப்படி வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னு புதிய தலைமுறைக்கு வரும்போது லைட்டா ஜகா வாங்குறாரு. அப்போது தந்தி பேட்டியில் அந்த முழு நேர்காணலில் பிரசாந்த் கிஷோரோட துணி எப்படி இருந்தது என்றால், விஜய் என்னை கேட்காமல் முடிவெடுக்க மாட்டார், அல்லது விஜய்க்காக நான் முடிவெடுப்பேன் என்பதுதான் அந்த துணி. விஜய் அவர்களை சந்தித்த பிறகு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவை தொடர்பு கொண்டார். இப்போ நான் உங்களுக்கு வேலை செய்ய தயார் ஓகே என்று சொல்லும்போது எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீ கிளம்பு தம்பின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆஃப்டர் விஜய் இந்த இயக்கம் வந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கெல்லாம் பரவும் அப்படின்ற மாதிரி விஜயை வச்சு அவர் பீகார்ல ஜெயிச்சிருவான்றாரு. விஜய் வச்சு நீங்க பீகார்ல ஜெயிப்பீங்க, உங்களை வச்சு விஜய் எப்படிங்க ஜெயிக்க முடியாது? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. பீகாருக்கு விஜய் போனாங்கன்னா பெரிய மேசிவ் கிரௌடு இவருக்கு கூடும்ல. சன்னிலியன் நகைக்கடை திறக்க வச்சா கூட தாங்க கூட்டம் வரும், அது வாக்குகளாக மாறுமா? களப்பணிகள் தொடங்கியாச்சு. இன்னைக்கு வந்து மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் இல்லைன்னு அது ஏன் சொல்லணும்? ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னா, நீங்கள் முழு நேரமாக அரசியல்வாதி என்றால் வீதிக்கு இறங்கி மக்களை சந்திக்க வேண்டும், பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், தினந்தோறும் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். படம் ரிலீஸ் மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் போதாது, சம்பிரதாயமான விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் போதாது. நீங்கள் இன்னும் ஆஃபீஸ் பேரரே போடலையேங்க, அப்போ நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான். திரைப்படம் என்ற அந்த ஒரு தொழிலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எம்பிலையும் சரி டெப்டி சிஎம்லையும் சரி எந்த விதமான இதெல்லாம் ஒன்லி ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான் நடக்குது. இதை மக்கள் வந்து எதிர்க்கிறார்கள். இந்த ஓட்டு அப்படியே விஜய்க்கு போகும். அந்த ஓட்டு ஏன் விஜய்க்கு போகணும்னு கேட்குறேன் நான். இன்னைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக தன்னை களத்தில் நிரூபித்து காட்டிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கரெக்ட். திமுக கிட்ட உட்கட்டமைப்பு சிக்கல் ஏதாவது இருக்கா? இல்லையே. அவங்க ஏன் தனியாக போட்டியிட பற்றி யோசிக்கல? ஒரு 118 இடம் வாங்கிட முடியாது அவங்களால? ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கல? அவங்க வாங்கிடலாம்ல. 118 காசு கொடுத்து கூட வாங்கி ஏன் பண்ணல? உங்ககிட்ட பணமும் இல்லை விஜய்கிட்ட. திமுக ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கல சொல்லுங்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் 100% வெற்றி அதில் உறுதி அல்ல. திமுகவோட பலம் என்னன்றது திமுகவினருக்கு தெரியும். ஏடிஎம்கே இங்கே விஜயோடைய கூட்டணிக்காக வெயிட் பண்ணி அது இல்லை அப்படின்னு முடிவாயிட்ட பிறகு ஒருவேளை ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களா? ஏன் வரக்கூடாது? திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிட மாட்டோம் அப்படின்றார். அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கும் நாங்கள் தயார் என்று தான் அதற்கு பொருள். விஜய் கூட கூட்டணி வச்சா வெற்றி கிடைக்கும்ல. விஜய் கூட கூட்டணிக்கு அண்ணா திமுகவா முடியாது என்கிறது. எதற்காக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி செல்ல வேண்டும்? அதுக்கு நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு நான் முதலமைச்சர் ஆகிறேன். பிஜேபி கூட்டணி வாய்ப்பு இல்லைனாலும் நான் ட்ரை பண்ணிட்டு போறேங்க. நேற்று ஆரம்பிச்ச கட்சி கூட நான் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? முதலமைச்சர் நீங்க வேண்டாம், நான் பிஜேபி கூட சேர்ந்து முதலமைச்சர் ஆக முடியுமான்னு முயற்சி பண்ணிக்கிறேன். தனியா போட்டிட்டு வெறும் தேமுதிக மட்டும் வச்சுக்கிட்டு சூசைடு பண்றதுக்கு ஏடிஎம்கே இஸ் நாட் அ ஃபூல். அப்ப பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி இங்க மும்முனை போட்டி தான். மும்முனை போட்டி தான் நிச்சயமாக வரப்போகிறது. விஜய் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்தாலும் பிஜேபி தனி அணியாக போட்டியிடும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போதும் மும்முனை போட்டி தான். பிஜேபி கூட்டணிக்கு தயார் என்று திரு பழனிசாமி சொன்ன செய்தி விஜய்க்கு மகளிர் தினத்துல செய்தி இல்ல. ஆமா, நாம எல்லாரும் சேர்ந்துன்னா அது அதிமுகவுக்கு நானும் அப்படித்தான் அதை புரிந்து கொள்கிறேன். ஸோ பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சுயநலமிகள், தங்களுடைய நலனுக்காக வேலை செய்பவர்கள். திமுகவில் அளித்திருக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான் பிரசாந்த் கிஷோர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். ஐ எம் வெரி ஷூர். யதார்த்தம் யாருக்கு சாதகமா இருக்குன்னா திமுக சாதகமா தான். நிச்சயமா திமுக சாதகமா இருக்கு. இந்த கூட்டணி அமையலைன்னா திமுக சாதகம், சந்தேகமே வேண்டாம். அதிமுக தாவேக கூட்டணி அமையவில்லை என்றால் திமுகவின் வெற்றி உறுதி. அதான் நானும் சொல்றேன், உறுதி. அதுக்கு விஜய் தான் இறங்கி வரணுன்றேன். வணக்கம் தோழர். வணக்கம். பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் 2 நேர்காணல் கொடுத்திருக்காரு. ஒன்று தந்திக்கு, அதுக்கடுத்தது புதிய தலைமுறைக்கு. ரெண்டுலையுமே அவர் கொஞ்சம் முரண்படுறாருன்னு வைங்களேன். ஆனால் அதில் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை வந்து ரெண்டுலேயுமே சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்களை தான் நம்ம உங்கள்கிட்ட பேசணும்னு. விஜய் வந்து ஒரு அலையன்ஸுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஒரு புதிய கட்சி ஒரு புதிய கொள்கைகளோட வரும்போது, ஒரு நம்பிக்கையாக வரும்போது, ஒரு இயக்கமாக வரும்போது, அது வந்து இன்னொரு எக்ஸிஸ்டிங் கட்சி கூட ஒரு கூட்டணிக்கு போகணும்னா போக வேண்டுமா, ஆனால் தன்னுடைய கொள்கைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுலேருந்து அந்த கொள்கைகளை அதை நீர்த்து போக செஞ்சுட்டு தான் அங்கே போய் சேர வேண்டியிருக்கு. அதற்கு பதிலாக அவங்க தனியாகவே களம் காணும்போது அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி 2 இன்டர்வியூலையும் அதை இன்சிஸ்ட் பண்றாரு.
அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொல்கிறதுல 50% ரைட்டு, 50% நாட் கரெக்ட். 50% வந்து யதார்த்தத்தை சொல்கிறார், 50% அவரது விருப்பத்தை சொல்கிறார். 50% வந்து ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டால் தங்களது அடையாளத்தை இழக்க நேரிடும் என்று சொல்வது சரி. எனது அடையாளத்தை நான் எப்போதும் இழக்க மாட்டேன் என்பதனால்தான் இன்று வரை தனித்த அடையாளத்தோடு திரு சீமான் 10-12 ஆண்டுகளாக தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமான வளர்ச்சியை தானே பார்த்துட்டு வருது. இந்த ரேஷியோ ஆஃப் வளர்ச்சியில் நாம் தமிழர் எப்போது ஆட்சியை பிடிக்கும் என்றால் குறைந்தது 60 ஆண்டுகள் ஆகும். 10-12 வருஷமாக போட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த கடைசி தேர்தலில் அவர்கள் 24 தேர்தலில் 8% வாக்குகளை அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தனித்த ஆட்சியை பிடிப்பதற்கு குறைந்தது 35% தேவைப்படுகிறது. இந்த 35% 20 இருந்தாலே போதும் இல்லை முடியாது. எப்படி முடியும் சொல்லுங்க? 20 இருந்தால் யூ ஆர் பெட்டர் பார்கெனிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. உங்கள் தலைமையில் அலையன்ஸ் ஆட்சிக்கு வருவீங்களான்னு தான் நான் கேட்குறேன். இங்கே இப்போ நீங்கள் அலையன்ஸுக்கு வரனா உங்கள் கூட்டணியை ஏற்றுக்கிட்டு வர்றாங்கன்னு வைத்துக்கொண்டாலும் கூட 20% இருந்தால் கூட உங்களோட தலைமையை ஏற்றுக்கிட்டு எப்படி கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன் வரணும்? வின்னிங் சான்ஸ் என்ன? இல்லை, 1/3 ஆஃப் த ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டில் 3/1 ஓட்டர் வந்து எந்த கட்சிக்குமே ஓட்டு போட மாட்டாங்கிறாங்க. அந்த ஓட்டு அப்படியே விஜய்க்கு வரும். அப்போ ஈக்குவலாக அவர் வந்து எந்த பெரிய கட்சிக்கு இணையாக அவரால் வாக்குகளை பெற முடியும், அதனால் வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றாரு. 1/3 முழுமையாக இருக்குதா? இப்போ தமிழ் தேசியமும் ஒன்று, திராவிடமும் ஒன்று என்று திரு விஜய் அவர்கள், இரு கண்கள் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொல்கிறார். தமிழ் தேசியமும் திராவிடமும் முரண்பட்ட கருத்துக்கள் என்று சீமான் சொல்கிறார். தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் எப்படி வந்து திரு விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்? இவர் சொல்கிற அந்த 1/3 இதில் தான் இருக்குது. இந்த 1/3 நோட்டாக்கு போடுறவங்க, எந்த கட்சியும் சரியில்லைன்னு போடுறவர்களும் இதில் அடக்கும். அது சிறு பர்சன்டேஜ் என்று வைத்துக்கொண்டால் கூட இண்டிபெண்டன்ஸ், நாம் தமிழர் போன்ற கட்சிகள், உள்ளூர் வேட்பாளர்களை ஃபேக்டராக வச்சுக்கிட்டு வாக்களிக்கக்கூடியவர்கள், இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால், சிறு சிறு கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக் இது போன்ற சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தான் அந்த 1/3. இந்த 1/3ன்றது ஃப்ராக்மெண்டட். ஸோ இந்த விஜய் அவர்கள் இது ஏதாவது ஒரு அணி கூட சேர்ந்தால்தான் வெற்றி வாய்ப்புன்றது தான் கள யதார்த்தம். ஸோ இவர் தனது அடையாளத்தை இழப்பார் திரு விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்தா, அல்லது பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தா, அல்லது திமுக கூட கூட்டணி சேர்ந்தா என்பது என்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்வது சரி. ஆனால் தனித்து போட்டிட்டால் ஆட்சி அமைப்பார் என்று சொல்வது அவரது விருப்பம். அது சாத்தியமே அல்ல, இயற்கைக்கு முரணானது. ஆஸ் ஆஃப் டுடே நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது வரையும் அப்படி ஒரு சிந்தனை விஜய் மனதில் இல்லை. மேபி டிசம்பருக்கு அப்புறம் நம்ம வந்து கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம், அப்போ பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றாரு. அதற்கப்புறம் இல்லை இது வந்து அந்த லீடர்ஷிப் எப்படி வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னு புதிய தலைமுறைக்கு வரும்போது லைட்டாக ஜகா வாங்குறாரு. நீங்கள் தந்தி நேர்காணலுக்கும் புதிய தலைமுறை நேர்காணலுக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்களோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசிய தொனி எல்லாவற்றிலும் பெரும் வேறுபாடு இருக்குது. திரு விஜய் அவர்கள் அவரோட கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் அவர்களை மேடை ஏற்றி பிரதர் இன் ஆர்ம்ஸ் என்று சொன்ன கையோடு கொடுத்த பேட்டி தான் தந்தி. அப்போது தந்தி பேட்டியில் அந்த முழு நேர்காணலில் பிரசாந்த் கிஷோரோட துணி எப்படி இருந்தது என்றால், விஜய் என்னை கேட்காமல் முடிவெடுக்க மாட்டார், அல்லது விஜய்க்காக நான் முடிவெடுப்பேன் என்பது தான் அந்த துணி. அண்ட் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், விஜய் அவர்களை சந்தித்த பிறகு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவை தொடர்பு கொண்டார். இப்போ நான் உங்களுக்கு வேலை செய்ய தயார் ஓகே என்று சொல்லும்போது எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீ கிளம்பு தம்பின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆஃப்டர் விஜய் ஓகே விஜய் பார்த்தது விஜய் பார்த்தது ரெண்டு பேருக்கும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சு, நீ அதை என்கிட்ட சொல்லிட்டுல போகணும், கை நீட்டி துட்டு வாங்கிட்டு நீ போய் விஜய்க்கு வேலை செய்ய போகிறேன், இல்லை விஜய் சந்திக்க போகிறேன், விஜய்க்கு வேலை செய்ய போகிறேன்றது நீங்கள் இல்லை. விஜய்க்கு ஐ எம் நாட் கோயிங் டு அட்வைஸ், ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் ஹிம், ஹீ ஹேஸ் எவ்ரிதிங் டு வின் ஆன் ஹிஸ் ஓன். பட் அதாவது அவருடைய கட்சியும் தாவேக்காவும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் பணியாற்ற போகிறோம். ஏன்னா பீகாரில் விஜய்க்கு எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் அங்கே வந்து நின்னாலே நான் என் கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்ற அடிப்படையில் மியூச்சுவல் தான். நாங்கள் ரெண்டு இது பீகார் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த இயக்கம் வந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கெல்லாம் பரவும் அப்படின்ற மாதிரி விஜயை வச்சு அவர் பீகாரில் ஜெயிச்சிருவான்றாரு. சரி, இது மியூச்சுவல்ன்ற வார்த்தையே தப்பு, இது ஒன் சைடட். விஜய் வச்சு நீங்கள் பீகாரில் ஜெயிப்பீங்க, உங்களை வச்சு விஜய் எப்படிங்க ஜெயிக்க முடியாது? 10 பைசா பிரயோஜனம் இல்லை.
ஆனால் அது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. விஜய்க்கு வந்து பீகாரில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. புழுவுரா இருங்க இந்த ஆளு. ஏங்க சரிங்க, இப்போ தான் நான் கூட தான் புஷ்பா 2 படம் நல்லா பார்த்தேன். அதுக்கு அல்லு அர்ஜுன் போட்டிட்டாருன்னா, அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் பண்ணாருன்னா, பீகாருக்கு விஜய் போனாங்கன்னா பெரிய மேசிவ் கிரௌடு இவருக்கு கூடும்ல. சன்னி லியோன் நகைக்கடை திறக்க வச்சா கூட தாங்க கூட்டம் வரும். அது வாக்குகளாக மாறுமா? அந்த கிராமர் இங்கேயும் அப்ளிகபிள் தானே? எல்லா இடத்துலையும் இது விஜய்க்கும் இது அப்ளிகபிள்ன்றதுனால தான் கூட்டணி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். விஜய்க்கு மட்டும் ஏன் இது அப்ளிகபிள் இல்லை? விஜய்கிட்ட கட்டமைப்பு எங்கே இருக்கிறது? வேலை செய்யக்கூடிய அந்த கட்சியின் உட்கட்டமைப்பு எங்கே இருக்கிறது? அது அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. அவருடைய சேலஞ்சஸ் ஃபார் டிவிகே அப்படின்னும் போது பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றாரு. அது வந்து கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, விஜய் இன்னும் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக மாறல. இது வந்து 2வது முறை தான் இந்த ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ற வார்த்தையே திரு பிரசாந்த் கிஷோர் பயன்படுத்தி 2 இதுலையும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. 2வது வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாகவே ஆகாத ஒரு ஆள் ஆட்சியை பிடிக்க முடியும்னு எப்படிங்க நினைக்க முடியும்? இல்லை, எதுக்கு அப்படி சொல்லணும்னு கேட்குறேன். அவர் கமிட் ஆகிட்டாரு. ஒரு ஆண்டு நிறைவேற்று 2வது ஆண்டு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு மாநாடு நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் களப்பணிகளை தொடங்கியாச்சு. இன்றைக்கி வந்து மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் இல்லைன்னு அது ஏன் சொல்லணும்? ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னா, நீங்கள் முழு நேரமாக அரசியல்வாதி என்றால் வீதிக்கு இறங்கி மக்களை சந்திக்க வேண்டும், பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், தினந்தோறும் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். படம் ரிலீஸ் மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் போதாது. சம்பிரதாயமான விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் போதாது. உங்கள் கட்சிக்கான நிர்வாகிகளையே இன்னும் முழுமையாக நியமிக்காமல் ஏடிஎம்கேல பூத் கமிட்டி மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா? அண்டு நேற்று நடைபெற்றது, தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. திண்ணை பிரச்சாரம்னு சொல்லிட்டு அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அக்ரெசிவாக ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் ஆஃபீஸ் பேரரே போடலையேங்க. அப்போ நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான். உங்களுக்கு இன்று ஜனநாயகன் என்ற திரைப்படத்தை முடித்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் எப்போ ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆக முடியும்? நீங்கள் உங்கள் படத்தை என்னைக்கு முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு டப்பிங் எல்லாம் என்னைக்கு முடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஃபுல் டைம். இல்லை, அவர் வந்து டப்பிங் முடிச்சதோட சரி, நடிச்சு கொடுத்துட்டு டப்பிங் கூட பொறுமையாக பேசி எப்போ முடியுது சொல்லுங்கள்? எப்போ முடியுது? அது முடிந்த பிறகு தான் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். இன்னைக்கு திரைப்படம் என்ற அந்த ஒரு தொழிலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று சொல்கிறாரு, இங்கே வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இந்த ஆட்சியின் மேல் மக்களுக்கு அதிருப்தி நிறையா இருக்குது. சிசிடி, கரப்ஷன், கம்யூனலிசம் அண்ட் டைனாஸ்டி. அதில் வந்துட்டு எல்லா எம்பிக்களை இருக்கிற அந்த 40 எம்பிகளையும் பாருங்கள். இவங்க எல்லாமே திமுக ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. டெப்டி சீஃப் மினிஸ்டரை பாருங்கள், அவர் நேரடியாக அங்கேருந்து வர்றாரு. பட் ஸ்டாலினை நான் அப்படி ஏற்றுக்க மாட்டேன். அவருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு உழைப்பு இருந்தது, ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, அவருக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. ஆனால் இவங்க இந்த செக்டர் எம்பிலையும் சரி, டெப்டி சிஎம்லையும் சரி, எந்த விதமான இதெல்லாம் ஒன்லி ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான் நடக்குது. இதை மக்கள் வந்து எதிர்க்கிறார்கள். இந்த ஓட்டு அப்படியே விஜய்க்கு போகும். அந்த ஓட்டு ஏன் விஜய்க்கு போகணும்னு கேட்குறேன் நான். எப்படி விஜய்க்கு போகும்? ஏன் விஜய்க்கு போக வேண்டும்? இன்னைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக தன்னை களத்தில் நிரூபித்து காட்டிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கரெக்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகளை தமிழகத்தில் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் விஜயை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவர் புது ஃபோர்ஸ்ல, நியூ ஃபோர்ஸ், நியூ ப்ராமிஸ். இவங்க 2 பேருமே வந்து ஈக்குவலி கரப்ட். அது என்ன இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா, த ஐடியா ஆஃப் த அசஸ்மெண்ட் வந்து அது ஏடிஎம்கே அண்ட் தாவேக கூட்டணி அப்படி என்பது அந்த அசஸ்மெண்ட்டே ஒரு டஸ்ட்பினில் போட வேண்டிய ஒரு அசஸ்மெண்ட், குப்பத்தொட்டியில் போட வேண்டிய அசஸ்மெண்ட்டுன்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே உங்களுக்கு எந்த விதமான வேல்யூ ஆட் பண்ணாது அப்படின்றாரு. இது வந்து ஒரு விஜய் அவர்களை சந்தித்த பிறகு அதிமுகவை அணுகினார் என்று சொன்னேன் அல்லவா? அதிமுக இந்த பக்கத்து வராத என்று சொன்னதனால் அவருடைய அசஸ்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நான் புரிந்து கொள்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாற்று சக்தியாக இவர் உருவாகி இவர் இந்த ஆன்டி இன்கம்பன்சி பூரா அவருக்கு போக வேண்டும்னா, சீமான் குறைஞ்சது 20% வாக்கு இந்நேரம் வச்சுருக்கணுங்க. சீமானை வந்து நான் விஜய் பை எலெக்ஷனில் 16% வாங்கி நாங்கள் எந்த கட்சியுமே போட்டி இல்லைங்க. தனியார் ரேஸில் ஓடினதை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னு வாங்கினது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. யார் போட்டிட்டா சொல்லுங்கள்? யார் போட்டிட்டா? டிஎம்கே போட்டிட்டுச்சு. பட் டிஎம்கே ஆளுங்கட்சி தன்னுடைய முழு வீழ்ச்சி முழு ஸ்ட்ரென்த்தையும் மேம்படுத்தி அவங்க வெற்றின்றது உறுதி. சீமானை வந்து சிங்கிள் டிஜிட்டை தாண்டக்கூடாது அப்படின்றதுனால தான் அப்படி தானே ஒர்க் பண்ணிருப்பாங்க. சரி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் எந்த கட்சிக்கு வாக்களித்திருப்பாங்க? டிஎம்கே தான் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு திமுக பிடிக்கவே பிடிக்காது, என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அதிமுகவோட வாக்குகள்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வாக்குகள் பிஜேபி வாக்குகள்னு வச்சுக்கோங்க, யாருக்கு போடுவாங்க?
நாம் தமிழருக்கு போயிருக்கு. அப்போ எப்படி வந்து இது நாம் தமிழருக்கென்று விழுந்த வாக்குகள் என்று எப்படி அதை எடுத்துக்கொள்வீர்கள்? இங்கே பிப்ரவரி 2023 நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பெற்ற வாக்குகள் சீமானுக்கு விழுந்த வாக்குகள் என்று சொல்லலாம். இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? பிஜேபி வாக்குகள், அதிமுக வாக்குகள் எங்கே போச்சு? 63,000 வாக்குகள் என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி 23. அந்த 63,000 வாக்குகளை கணிசமான பகுதி சீமானுக்கு போயிருக்கும். நான் செத்தாலும் திமுக ஓட்டு போட மாட்டேன்ற அதிமுக தொண்டர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போட்ட வாக்குகள் தான், அதை சொல்ல முடியாது. மாற்று சக்திக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்கள் என்றால் சீமான் இந்நேரத்திற்கு 15 முதல் 20 விழுக்காடு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதுதான் கல யதார்த்தம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன். அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால் எந்த கட்சிக்கு அல்லது எந்த கூட்டணிக்கு இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வலிமை இருக்கிறதுன்னு தான் ஒரு வாக்காளர் நினைப்பான். பட் ஆனால் எங்கள் தலைவருங்க இவ்வளோ பாருங்க, ஒரே மாநாட்டில் இவ்வளோ கூட்டங்க, 20% ஓட்டு எங்கள்கிட்ட இருக்குதுன்னு ஜான் சொல்கிறாருங்க. அப்போ என் தலைவன் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆகணுங்க. அப்படி தானே ஒரு விஜயோடைய ரசிகனும் தாவேக்கா தொண்டனும் நினைப்பான். தாவேக்கா தொண்டனும் விஜய் ரசிகனும் நினைக்கலாம். பிரசாந்த் கிஷோரும் விஜய் ரசிகனை போல நினைக்கிறார் என்பது தான் இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது. அவர் ஒரு விருப்பத்தை பேசுகிறார். இங்கே யார் வந்து நீங்கள் தொடக்கத்தில் எடுப்பில் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி எது? வெற்றின்றது ரொம்ப கடினம். அப்போ மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு அமர்த்துவதுதான் உங்கள் நோக்கமான்றதான் இதில் அடிப்படை கேள்வி. விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் 1967 நடந்த ஒரு புரட்சி, 77 நடந்த ஒரு புரட்சி என்று சொல்கிறார். 67 நடந்தது புரட்சியே இல்லை, அது ஒரு கிராஜுவலான மாற்றம். திமுக முதலில் போட்டியிட்ட தேர்தல் 1957 தேர்தல். 57 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சுயேட்சையாக போட்டியிட்டது. சுயேட்சையாக போட்டியிட்டு 15 எம்எல்ஏ இடங்களை பெற்றது. அதற்கு அடுத்த தேர்தல் 1962 தேர்தல். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 50 இடங்களில் வெற்றி பெற்றது. 50 எம்எல்ஏ ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. அதற்கு பிறகான தேர்தல் 1967 தேர்தல். அந்த தேர்தலில் திமுக, சுதந்திரா பார்ட்டி, கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி, IUML, சம்யுக்தா சோஷலிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்து 137 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. கூட்டணி பிளஸ் எம்ஜிஆர் அந்த எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்ட போது அந்த ஏற்பட்ட காயத்துக்கு அந்த பேண்டேஜோட எம்ஜிஆர் இருக்கிற அந்த படத்தை தமிழகம் முழுக்க சுவரொட்டிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் புதுசாக கட்சி தொடங்குறாருன்னா திரு MG ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கம். 1957, 62, 67, 71 ஆகிய பொது தேர்தல்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார் எம்ஜிஆர். 1962 MLC ஆகிறார். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்போ இருந்துச்சு, அதில் MLC ஆகிறாரு. 67 எம்ஜிஆர் MLA. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் கட்டமைப்பில் மூத்த பதவியான பொருளாளர் பதவி, ஸ்டாலினே பொருளாளர் பதவியில் தான் இருந்தார்ன்றது உங்களுக்கு நினைவு இருக்கும். பொருளாளர் பதவி வகித்தவர் 1972 கட்சியை உடச்சிக்கிட்டு போகும்போது கட்சியின் கட்டமைப்பையும் கணிசமான கட்டமைப்பையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்கிறார். அதற்கு முன்பு 1973 மக்களவை தேர்தல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு திண்டுக்கல்லில் வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு CPI ஃபார்வர்ட் பிளாக் IUMLோட கூட்டணி சேர்ந்து தான் 1977 தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார். ஸோ எம்ஜிஆர் ஒரு 15 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கிறது. அவர் புதுசாக கட்சி தொடங்கினார் என்று சொல்லவே முடியாது. திமுகவை உடைத்து கொண்டு சென்றார் என்பது பொருத்தமாக இருக்கும். திமுகவா இருக்கட்டும், அதிமுக கூட்டணி மட்டும்தான் அவங்களை இதுவரையும் வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட ஒரே தேர்தல் 1977 தேர்தல். திமுக தனியாக போட்டிட்டுச்சு. வெறும் 48 இடங்களில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. நான் இப்போ சொல்கிறேன், திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சி, அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அன்லிமிட்டெட். திமுக தனியாக போட்டிட்டதை பற்றி ஏங்க யோசிக்கல? திமுக கிட்ட உட்கட்டமைப்பு சிக்கல் ஏதாவது இருக்கா? இல்லையே. அவங்க ஏன் தனியாக போட்டிட்டதை பற்றி யோசிக்கல? ஒரு 118 இடம் வாங்கிட முடியாது அவங்களால? ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கல? அவங்க வாங்கிடலாம்ல. 118 காசு கொடுத்து கூட வாங்கி ஏன் பண்ணல? உங்கள்கிட்ட பணமும் இல்லை விஜய்கிட்ட. திமுக ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கல சொல்லுங்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் 100% வெற்றி அதில் உறுதி அல்ல. தெரியாமையா கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 77க்கு பிறகு கருணாநிதி அந்த தவறை செய்யவே இல்லை. திமுகவோட பலம் என்னன்றது திமுகவினருக்கு தெரியும். கூட்டணி இல்லைன்னா நாம் கரை சேர மாட்டோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிஜேபி எடுத்துக்கங்க, இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி.
தேர்தல் கமிஷனோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிடும் ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் ஏன் தமிழகத்தில் தனியாக போட்டியிடும் முயற்சியில் ஈடுபடவில்லை? அண்ணாமலை மட்டும் சொல்லிட்டு இருப்பார், நாங்கள் தனியாகவே ஜெயிச்சிருவோம், அண்ணாமலை தனியாக பேசுவாங்க சொல்லிட்டு இருப்பார். ஆனால் பிஜேபி எப்படியாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து முனைப்பு காட்டுவதற்கான காரணம் என்ன? கூட்டணி இல்லாமல் 21 போட்டிட்டு இருந்தாங்கன்னா வானதி, நயனா நாகேந்திரன்லாம் எம்எல்ஏ ஆயிருப்பாங்களா? அப்படி இருக்கையில் கட்சிக்கு உட்கட்டமைப்பே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சி அமைச்சிருவோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அப்படி அதை மீறி இல்லை நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுங்க தான், வேறு என்ன சொல்ல முடியும்? இல்லை, பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று சொல்கிறது, ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸுக்கு போயிட்டோம், அந்த அலையன்ஸுக்கு போகிறதுக்காக இப்போ இங்கே வந்து மும்முனை போட்டி தான் நடக்கும் அப்படின்றாரு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம், டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் ஒரு பக்கம், நம்ம தாவேக்கா ஒரு பக்கம், இந்த மும்முனை போட்டி தான் நடக்கும். மும்முனை போட்டி நடந்தாலும் விஜய் வெற்றி பெறுவார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்வதற்கான காரணம் அதிமுக மற்றும் திமுக 2 கட்சிகளில் இருந்தும் வாக்குகள் விஜய்க்கு வரும்னு சொல்றாரு. அது விஞ்ஞானபூர்வமாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஸோ விஜயோட பார்ட்டின்றது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி ஆன் த பொலிட்டிக்கல் கிரவுண்ட். ஆனால் இந்த இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் பிரசாந்த் கிஷோர் உறுதிப்படுத்துறாருல, இவர் சொல்ல 2-3 நாளைக்கு அப்புறமே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே தவம் கிடக்குறாங்க. யார்? அண்ணாமலை சொல்கிறாரு, பாஜக கூட்டணியில் சேர்றதுக்கு எல்லா கட்சிகளும் தவம் கிடக்குது அப்படின்னு. அப்போ ஏடிஎம்கே இங்கே விஜயோடைய கூட்டணிக்காக வெயிட் பண்ணி அது இல்லை அப்படின்னு முடிவாயிட்ட பிறகு ஒருவேளை ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களா? ஏன் வரக்கூடாது? அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் ஸ்பெசிஃபிக்காக திரு பழனிசாமி அவர்கள்ட்ட, சார் அதிமுக பிஜேபி கூட்டணி அமையுமா என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில், எங்களுக்கு ஒரே எதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிட மாட்டோம் அப்படின்றார். அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கும் நாங்கள் தயார் என்று தான் அதற்கு பொருள். விஜய் வந்து இல்லைங்க நான் தனியாக தான் போட்டிடுவேன்ற முடிவை எடுக்கும்போது ஏடிஎம்கே பிளான் பி ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுறதானே லாஜிக்கு. பட் அது அவங்களுக்கு இதுவரையும் சோஃபா சாதகமாக இருந்தது இல்லை. தனியாக போய் மொத்தமாக தோக்குறதுக்கு கூட சேர்ந்து கொஞ்சம் தொகுதி ஜெயிச்சா குறைந்தது இப்போது இருக்கும் இடங்களை பிஜேபிக்கு சாதகமாக அமையுமே ஒழிஞ்சு எந்த விதத்தில் அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும்? சரி, அதிமுக வேறு யாரும் இல்லாமல் தேமுதிகவை மட்டும் வைத்துக்கொண்டு போட்டியிட்டால் என்னாகும்? திமுக ஆட்சி வெற்றி பெறும். இவங்க எத்தனை சீட் வாங்குவாங்க? இல்லை, அதுக்கு பிஜேபி கூட போய் சேர்ந்தாலுமே திமுக தான் வெற்றி பெறும். நிச்சயமா அப்போதும் திமுக தான் வெற்றி பெறும். ஆனால் குறைந்தபட்சம் எதிர்கட்சியால் அந்தஸ்தை குறையாமல் அதிமுகவால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும். இன்னொன்று, தில் எய்ம் டு டிஃபிட் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டாங்க. அந்த அலையன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருக்கும்போது எதுக்கு பிஜேபி உங்களுக்கு? இல்லைங்க, நீங்கள் பிஜேபியால் சில வாக்குகள் கிடைக்கிறது என்னும் போது ஏன் அதை வேண்டான்னு சொல்லணும்? ஒரு பார்ட்டி வர்றேன்னு சொல்கிறாங்க, ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இடி ரைடு வராமல் இருக்கும், வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ இடி ரைடு இங்கேயும் தானே போயிட்டு இருக்கு. இங்கே போயிட்டு இருக்குங்க. இப்போ எலெக்ஷன் வரைக்கும் திமுகவை மட்டும் டார்கெட் செய்வதற்கு இந்த கூட்டணி உதவாதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு மைனாரிட்டி ஓட்ஸ் போயிடும்ல தோழர். மைனாரிட்டி ஓட்ஸ் போகட்டுங்க. மைனாரிட்டி ஓட்ஸ் இல்லாமல் தானே பிஜேபி மீண்டும் ஜெயித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன ஆப்ஷனு? சரி, மைனாரிட்டி ஓட்ஸ் போகக்கூடாது என்பதற்காக தான் பிஜேபி கூட்டணி முறித்தார். எத்தனை மைனாரிட்டி ஓட்டு போட்டாங்க 24? அதுக்காக நீங்கள் பிஜேபியை வந்து பிஜேபி கூட்டணி இல்லை, ஆனால் பிஜேபி எதிர்த்து பேச மாட்டோம், மோடியை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம், அப்படி சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுருந்தா எப்படி நம்புவாங்க? எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. அதற்கு பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கு வெற்றி பெறுவது மட்டும்தாங்க எங்கள் எலெக்ஷன் வேலை. நியாய தர்மம் இதெல்லாம் பேச்சுக்கே இடமில்லை. எங்களுக்கு மைனாரிட்டிகள் இனிமேலும் வாக்கு போட போவதில்லை. நீங்கள் எங்களை மைனாரிட்டிகள் வாக்களிப்பார்கள் என்பதற்கான எந்த அறிகுறியும் 24 தேர்தலில் தெரியவில்லை. இந்த அளவுக்கு ஈகோவை தெரியாத காரணத்தால் நான் பேசாமல் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு போறேன்ட்டு தானே ஒரு பார்ட்டி நினைக்கும்னு சொல்ல. அதற்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலாக விஜய் கூட கூட்டணி வச்சா வெற்றி கிடைக்கும்ல. விஜய் கூட கூட்டணிக்கு அதிமுகவும் முடியாது என்கிறது. 82 சீட்டு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டியதான் முடியாதுன்ற. எதற்காக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி செல்ல வேண்டும்? அதுக்கு நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு நான் முதலமைச்சர் ஆகிறேன். பிஜேபி கூட்டணி வாய்ப்பு இல்லைனாலும் நான் ட்ரை பண்ணிட்டு போறேங்க. நேற்று ஆரம்பிச்ச கட்சி கூட நான் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? முதலமைச்சர் வேண்டாம், நான் பிஜேபி கூட சேர்ந்து முதலமைச்சர் ஆக முடியுமான்னு முயற்சி பண்ணிக்கிறேன். நீங்க வரும்போதே துணை முதலமைச்சர் வேணும் எங்களுக்கு, 82 சீட்டுக்கு கம்மியா போட்டியிட மாட்டோம் என்று 2 ஆண்டுகள் கூட ஆகாத கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்றது எலெக்ஷன்ல டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு தாங்க தெரியும். இன்னைக்கு நீங்க பேப்பர்ல கணக்கு போட்டுட்டு எங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்றதை நம்பி நாங்க எப்படி போக முடியும்?
ஆனால் பிஜேபியோடு போட்டியிட்டு தொடர்ந்து உங்களை வந்து இழிவுபடுத்துகிற அவமதிக்கிற பிஜேபி காலில் போய் விழலாம், தப்பு கிடையாது. ஆனால் விஜய்க்கு நாம் வந்து துணை முதல்வர் கொடுத்து அதிமுக முதல்வர் ஆகாது. அப்படி ஏன் நீங்கள் கட்சி தொடங்கி ஒரு 5 ஆண்டுகள் கூட காத்திருப்பதற்கு விஜய்க்கு பொறுமை இல்லையா? ஏங்க அரசியல் எதிரியை காலி பண்ணணும்லங்க. அரசியல் எதிரி காலி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது? 52 ஆண்டுகள் பழமையான எனக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதிமுக கூட அப்போ போட்டியிட்டு வெற்றி பெறுங்கள் என்று தான் சொல்ல முடியும். எங்களுக்கு கூட்டணி இருக்கிறது, நாங்கள் பிஜேபியோடு சேர்ந்து கொள்கிறோம், வலுவான கூட்டணி அமைக்கிறோம் சொல்றீங்களா? உண்மையிலே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? எல்லா ஆப்ஷனையும் ஒரு கட்சி எக்ஸசைஸ் பண்ணும். தனியா போட்டிட்டு வெறும் தேமுதிக மட்டும் வச்சுக்கிட்டு சூசைடு பண்றதுக்கு ஏடிஎம்கே இஸ் நாட் அ ஃபூல். மீண்டும் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் சிக்கல் இருக்கு. அங்க வந்து இபிஎஸ் ஐ மீன் டிடிவி தினகரன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர்செல்வம் அதான் ஓபிஎஸ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து அதிமுக அங்க போகணும், தமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் அகாமடேட் பண்ண முடியும்? யார் அப்ப அந்த கூட்டணியின் தலைமை யார்கிட்ட இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர். 25 சீட்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லோரும் அகாமடேட் செய்யப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை பிஜேபி அளித்தால், பிஜேபி 25 சீட்டு அதுல பிஜேபிக்கும் சேர்த்து டிடிவி தினகரனுக்கும் சேர்த்து எல்லோரும் சேர்த்து தமாகவுக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யப்படும். இப்படி ஒரு பார்கெனை வச்சா ஏடிஎம்கே இதை ஏன் எடுத்துக்க கூடாது? ஏடிஎம்கே எடுத்துக்கலாம் தோழர். ஏடிஎம்கே வேணா அது கரெக்டாக இருக்கும். தமிழகத்துக்கு நல்லது இல்லை. தமிழகத்துக்கு நல்லதை பற்றி ஏடிஎம்கே எப்படி வந்து கட்சியோட சர்வைவல் முக்கியமா, தமிழகத்தோட நலனுக்காக நான் தோத்தா ஒரே நேரத்தில் உங்களுடைய பாஜகவையும் செக்மேட்ல வைக்கலாம், டிஎம்கேயும் தோக்கடிக்கலாம், ப்ரொவைடட் ஏடிஎம்கே comes down little bit and accommodate Vijay. Why should ADMK come down? Why not Vijay come down? Vijay may come down. வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. That will happen. That will happen. Vijay has to come down. இப்பவே வந்து அண்ணாமலை சொல்றாருங்க, அப்படியே தவம் கிடக்குறாங்க எங்களுக்கு கூட்டணி வைக்கிறதுன்னு. ஏடிஎம்கே எந்த கட்சிக்கும் ஏடிஎம்கே எந்த கட்சிக்காகவும் தவம் கிடந்த வரலாறே கிடையாதுன்றது அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வைக்கிறதுல இப்படி பேச வைக்கிறதுல இந்த இந்த ஏங்க அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க. விஜய் நான் இறங்கியே வரமாட்டேன்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே இறங்கி போயிட்டு எங்களுக்கு பல வகையில் இந்த அலையன்ஸ் வசதி, இடி சிக்கல் இல்லை, டிஎம்கே போட்டு அடின்னு அடிக்கலாம், டிஎம்கே பணத்தை வெளியில் எடுக்க விடாமல் செய்யலாம், விஜய்க்கும் தொல்லை கொடுக்கலாம், எல்லா வகையிலும் இது கன்வீனியன்ட்டு. இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இறங்கி வாங்கினா, இல்லை முடியாது எங்களுக்கு துணை முதல்வர் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக போங்கன்னு சொல்கிற முடிவைத்தான் அதிமுக எடுக்கும். அப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி இங்கே மும்முனை போட்டி தான். மும்முனை போட்டி தான் நிச்சயமாக வரப்போகிறது. விஜய் தமிழர் சேர்த்தா 4 முனை. விஜய் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்தாலும் பிஜேபி தனியணியாக போட்டியிடும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போதும் மும்முனை போட்டி தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்போதும் மும்முனை போட்டி தான். ஒரு விஷயம் நான் இன்னைக்கு அறுதிட்டு சொல்கிறேங்க, கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒத்துக்கொள்ளாது, துணை முதல்வர் பதவிக்கு அதிமுக ஒப்புக்கொள்ளாது. இது இந்த கண்டிஷன் எல்லாம் வைக்காம கூட்டணிக்கு வந்தால் அதிமுக தயாராக இருக்கும். ஏன்னா தே ஹேவ் டு அக்கமடேட் அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ. தே ஹேவ் டு அக்கமடேட் பிஎம்கே, தேமுதிக, தமாக ஒரு வேளை வந்தால். இவங்கெல்லாம் பிஎம்கே, தேமுதிக இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் ஃபார் மோர் சுப்பீரியர். விஜய் எங்கே இருக்கிறாரு? அவர் 10th ஃப்ளோரு, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. 10th ஃப்ளோரில் இருக்காருன்னு நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு இருக்கீங்க. பிஎம்கே 3rd ஃப்ளோரில் இருக்கிறத கண்ணால் பார்க்குறோம். நீங்கள் அவர் விஜய் 10th ஃப்ளோரில் இருக்காருன்றது நீங்கள் சொல்லி தான் கேட்டுக்க முடியும். 10th ஃப்ளோரில் இருக்காரா இல்லையான்றது யாருக்கும் கேரண்டி கிடையாது. புரியுதுங்களா? அதற்கு பதிலாக நீங்கள் சொல்கிறீங்களா, see there are scientific method, சர்வே பண்ணலாம், மக்களுடைய மனசு என்னன்றது த்ரூ வேரியஸ் ஆப்ஸ் இருக்குது, போல்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டு போலிங் பூத்தில் தான் போய் பண்ணுன்றது நீங்கள் வந்து லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஏஜ் ஓல்டு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தானே அது இருக்குது. ஏன் இருந்துட்டு போகுது எங்களுக்கு? நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோன்ட்டு வச்சுக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை மட்டும்தான் அவர்கள் நம்புகிறார்கள். பிரசாந்த் கிஷோர் சொல்வது போல டெக்னாலஜியின் மூலமாக கட்சியின் உட்கட்டமைப்பை உருவாக்கி தனித்து போட்டியிட்டு 118 இடங்களை வெற்றி பெறலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் செய்யட்டும் என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி இல்லாமல் செல்வதற்கு தயாராக. இஃப் இன் கேஸ் ஏடிஎம்கே ஃபெயில்ஸ் இன் திஸ் எலெக்ஷன், அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை தோழர். விஜய் கூட தான் ஃபியூச்சர் இல்லை. விஜய் ஓகே, ஹி கேன் கோ பேக் டு ஆக்டிங் ஆர் கெரியரே. ஐ என்ஜாய்ட், பணம் சம்பாதிச்சிட்டேன், தேர்தலில் ட்ரை பண்ண முடியல, ஓகே ஐ வில் எண்ட் அப் மை டேக் ரிட்டையர்மெண்ட்னு போயிடலாமே. போயிடலாம். அப்படி கிடையாது. திருப்பி எதிர்கட்சியாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகிறோம். என்ன இருக்குது? வாட் இஸ் தி காட் டு லூஸ்? அதுக்கு பதிலாக இப்போவே வந்து துணை முதல்வர்னு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆன ஒரு கட்சிக்கு துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு எதுக்கு அந்த கட்சி ஒத்துக்கணும்?
தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்ட கட்சிங்க. பட் எடப்பாடி வந்து ஜெயலலிதா கிடையாதுல்ல, எடப்பாடி ஜெயலலிதா கிடையாதுல்ல, கட்சி அப்படி தானே இருக்கு, கட்சி அப்படி தானே இருக்கு. கட்சி இன்னைக்கு உடஞ்சு போயிருக்குல்ல தொல்லை. டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம். சரிங்க, உடஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் இந்த பிஜேபியை வச்சு உடஞ்ச கட்சியெல்லாம் சேர்த்து தேர்தலில் அணுகிட்டு போகிறோம். கட்சியில் அவர்களை சேர்த்துக் கொள்ள போவதில்லை. இதை வந்து சரி எப்படியா இருந்தாலும் நம்ம பாஜக நம்மளை மிரட்டுது, புதிய பொதுச் செயலாளர் போடுறோம், இபிஎஸ் அகற்றிட்டு யார் நம்மளுக்கு ஒத்து வராங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வச்சிருக்க கூட்டணியை கண்டினியூ பண்ண அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பாஜக வரும்போது இபிஎஸ் வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆகிறான்னு அந்த கேள்வியும் வருது இல்லைங்க. இபிஎஸ் நிச்சயம் இப்போது இல்லை எப்போதும் சரண்டராக மாட்டார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிஜேபி கூட்டணிக்கு தயார் என்று திரு பழனிசாமி சொன்ன செய்தி விஜய்க்கு. ஆமாம், அது விஜய்க்கு. டிசம்பருக்கு அப்புறம் தாங்க அப்படின்றதே சொல்கிறாரு. 6 மாதம் கழித்து பேசிக்கலான்னு சொல்கிறதும் விஜய்க்கு. நீங்கள் இன்னைக்கு ரிசப்டிவ்னஸை நீங்கள் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்க வேண்டும். விஜய் தெரிவித்து விட்டார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்ன தெரிவித்துட்டாருன்னு மகளிர் தினத்தில் செய்தியில் ஆமாம் நாம எல்லாரும் சேர்ந்துன்னா அது அதிமுகவுக்கு அப்படிதான் கேட்டுச்சு. நானும் அப்படித்தான் அதை புரிந்து கொள்கிறேன். அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணிக்கு இறங்கி வருவார். இது டூ ஏர்லி. பிரசாந்த் கிஷோர்லாம் ஒரு ஃபேக்டர் கிடையாது. அதில் இவ்வளோ பிரசாந்த் கிஷோர் தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாரு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் தந்தி டிவியில் பேசுனதுக்கும் ரெண்டாவது பேசுனதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். தந்தி டிவியில் என்ன சொன்னார்? வீல் டிசைட், வீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் அந்த டஸ்ட்பின்லாம் சொன்னது. ஏன் இதில் சொல்ல? ஸோ பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சுயநலமிகள், தங்களுடைய நலனுக்காக வேலை செய்பவர்கள். இந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற இருக்கும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு விஜயை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அவர் தெளிவாக இருக்காரு. விஜயை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அதிமுக தாவேக கூட்டணி அமைய விடாமல் பார்த்து கொண்டால் பீகார் தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று திமுகவில் அளித்திருக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான் பிரசாந்த் கிஷோர் இப்படி பேசிக்கொண்டிருக்கார். ஐ எம் வெரி ஷூர். 16 விஜயகாந்த் என்ன பண்ணாங்க ஜெயலலிதா? ஆமாம், விஜயகாந்துக்கே தெரியாது யாரிடமிருந்து அழுத்தம் வந்ததுன்ட்டு. தனியாக நின்னார். என்ன நடந்துச்சுன்றது ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். அதை விஜய் செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும். அக்டோபர் 25 இவ்வளோ ஏங்க இப்போ அக்டோபருக்குள்ள கூட்டணிகள் இறுதி ஆக போவதில்லை. அக்டோபரில் பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சூரஜ் கட்சி எத்தனை இடங்களை பெறுகிறதுன்னு சொன்னால் இவர் போகிற டெக்னாலஜி கணக்கெலாம் என்னன்றது தெரிந்துவிடும். இல்லை, அவர் எனக்கு தொடர்ச்சியாக தோல்வி தான் இருந்தாலும் நான் வந்து களத்தில் நிற்பேன் அப்படின்றார். அப்போ அவர் பீகார் விஜய் கிடையாது இல்லை, அவர் பீகாரின் நாம் தமிழர், அவ்வளோதான். ஓகே. பட் நாம் தமிழர்களுடைய ஃபேக்டர் வந்து க்ரோத் ஃபேக்டர் தோழர். இன்னும் ஒரு 2 எலெக்ஷனில் 15% வந்துட்டாங்கன்னா தே வில் கால் ஷார்ட்ஸ். இது 26ல் 8% ரீட்டைன் பண்ணி காட்டுட்டோம், அப்புறம் பேசுவோம். இந்த 8% 8 ரீட்டைன் பண்ணுங்க நான் சொல்கிறேன். 8 ரீட்டைன் பண்ணட்டும் முதல்ல, அதுக்கு பிறகு பார்க்கலாம். இந்த 8 கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க. 8 9 ஆகும், 8 7 ஆகும். வாட் இஸ் த யூஸ்ன்றேன். 10 கூட ஆகும். வாட் இஸ் த யூஸ்? திமுக நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்கு அந்த 10% திமுகவுக்கு தான் உதவும். இந்த 26 எலெக்ஷனில் அது ஒர்க் பண்ணாது. நீங்கள் 31 எலெக்ஷன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணாது. நீங்கள் திராவிடியன் பார்ட்டிஸோட இந்த பாருங்கள், இந்த இருக்கிற 100ல் தான் நீங்கள் பங்கு போட்டுக்கணும். ஆமாம், இந்த 6,50,00,000 ஓட்டா. ஆமாம், இதில் இந்த திமுக மற்றும் அதிமுக வைத்திருக்கக்கூடிய சராசரி 30% வாக்குகளை உடைக்காமல் எந்த கட்சியும் ஆட்சியில் வர முடியாது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குல்ல, நிச்சயமாக ஃபேக்டர். நம்ம வந்து ஃபர்கெட் யூ சப்போர்ட் ஏடிஎம்கே ஒரு ஐ சப்போர்ட் ஏடிஎம்கே அதெல்லாம் இல்லை. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, மக்களிடம் ஒரு இந்த ஆட்சியின் மேல் ஒரு எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? பிலோ பாவர்ட்டி லைன் அதுவும் மெஜாரிட்டி வாக்காளர்களிடம் இல்லை. நீங்களும் நானும் டெண்டர்ஸை பற்றி பேசுகிறோம், கரப்ஷனை பற்றி பேசுகிறோம், டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறோம், ஃபேமிலி கரப்ஷனை பற்றி பேசுகிறோம். பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்காளர்கள் 1000 ரூபாய் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். ஓகே, அதிருப்தி இருக்குது, அது எதிர்ப்பாக மாறலை. இறுதி நேரத்தில் ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தாங்கன்னா இந்த அதிருப்தின்றது மறைந்து போகும். போக்குவரத்து ஊழியர்கள் இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறது மாசஸ் ஆர் நாட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மெய்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மெய்டுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அவங்க இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை? அவங்க வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் வழியே மெய்டுக்கு என்ன பிரச்சனை? மெய்டு எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இருக்கவங்க தானே மெஜாரிட்டிங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக ஆட்சியில்? அதுவும் நல்ல டிசைனாக ட்ராமா வேறு போட்டு விடுறாரு சிஎம். அப்பப்போ படம் பிடித்து ஷூட்டிங் போடுகிறார். உங்கள் அப்பான்றாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
அப்பா என்ன போலீஸ் பிடிச்சிட்டாப்பா. ஸ்டேட்டோட ஃபினான்சஸ் கடன் இந்தியாவில் கடன் வாங்குவதில் முதன்மை இடத்திற்கு தமிழகம் சென்றுள்ளது என்பதை பற்றி உங்களோட மெய்டுக்கு என்ன கவலை? இதை வீழ்த்துறதுக்கு தான் நீங்கள் கூட்டணி வேணும். இது இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து 35 வந்துடும். இந்த கேட்டகரி இதை எப்படி உடைப்பீங்க? அதனால்தான் திமுக உறுதியாக வெற்றி பெறும். நீங்கள் அதிமுக தாவேக கூட்டணி அமையவில்லை என்றால் திமுகவின் வெற்றி உறுதி. அதுதான் நானும் சொல்கிறேன், உறுதி. அதுக்கு விஜய் தான் இறங்கி வரணுன்றேன். அதான் அடுத்து இல்லைன்னா கெரியருக்கு போயிடுவீங்களா? அப்போ இறங்கி வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரும்போதே டெப்டி சிஎம்மோடு தான் வருவீங்களா நீங்கள்? நான் சொன்னேன் இப்போ இந்த திமுக அதிமுக ஜெயிச்ச வரலாறு 67 புரட்சி என்ன 77 புரட்சி என்னன்னு சொன்னேன். கட்சி இருக்கா முதல்ல உங்கள்கிட்ட? அதை நீங்கள் உறுதி செய்யணுமா வேணாமா? காலம் மாறுது தோழர். இன்னைக்கு டிஏபி ஐ வில் ஸ்டில் சப்போர்ட் ஃபார் விஜய். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபியூச்சர் கிடையாதுங்க. இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. அவ்வளோ டெக்னாலஜி வச்சுட்டு பூத் ஏஜென்ட் கூட இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெறுவது அவ்வளோ எளிதென்றால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டு போங்கள் தான் சொல்கிறேன். இல்லை, இந்த 69,000 பூத் ஏஜென்ட் இப்போ மாநாடு நடத்தி ஏங்க கட்சி நிர்வாகியாக போடுங்க முதல்ல. பூத் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு இவங்க பூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க 2 கட்சியும். திமுக அதிமுகவுக்கு 60 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்திடுவாங்க. திமுக அதிமுகவுக்கு 60,000 தொகுதியிலையும் பூத் ஏஜென்ட் முழுமையாக இல்லை, தெரியுமா தெரியாதா? இருக்கிற பூத் ஏஜென்ட் வேலை செய்ய மாட்டான் தெரியுமா? பேர் எல்லாரும் கொடுப்பாங்க, வேலை 10 பேர் தான் செய்வான். அது இல்லை, நாங்கள் காசு வாங்குறவனு இருக்கான். கண்டிப்பாக இது நடக்கும். பூத் ஏஜென்ட் வேலைக்கு வாங்குறதுன்றது 2 கட்சி மாற்றி மாற்றி செய்யக்கூடியது. 2 கட்சியுமே திமுக அதிமுக விலைக்கு வாங்குவோம், அதிமுக திமுக விலைக்கு வாங்குவோம். இவங்கயே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா புதிதாக வர தாவேக்க கொள்கை குன்றுகளாக நின்று விடுவார்களா? இல்லை, எனக்கு பூத் ஏஜென்ட்டே வேணாம், விஜய் மூஞ்சை வச்சு 234 தொகுதியில் போட்டிட்டு 150 தொகுதியில் ஜெயிச்சிடுவோன்னா ஜெயிச்சுட்டு போட்டு விடுங்க. ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கு? அது சாத்தியமே இல்லைன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். பட் என்ன செய்யணும்? வாட் ஷுட் பி டன்? Vijay should be flexible and come for an alliance with the ADMK so that the other parties can be accommodated. அது ஒன்றுதான் வழி. அதர் பார்ட்டிஸ் யாரை இங்கே அக்காமடேட்? PMK தேமுதிக நிச்சயமாக தேவை. எந்த காரணத்தினாலும் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கு அவர்கள் தேவை. நார்த்தில் மட்டும் விசிகையை வச்சு அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன பேலன்ஸ் பண்ணுவீங்க? இப்போ பாமக தனியாக நின்றால் வட தமிழகத்தில் விஜய் கொஞ்சம் வாங்குவார், ஏடிஎம்கே கொஞ்சம் வாங்குவோம். விசிகே வாக்குகளை வைத்து திமுக கரையேறிவிடும், நார்த்து புற போயிடும். பிஜேபி கொங்குல அதிமுகவை பலவீனப்படுத்தும். விஜய் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க சர்வேஸ்லாம் இன்றைக்கி இருக்க எடுத்துடலான்ட்டு, சர்வேஸ் முடிவுகளெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது போட்டியிடக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் நேரம் சர்வே எடுத்துக்கிட்டு 2-3 முறை எடுத்துருப்பாங்க. அந்த முடிவுகளெல்லாம் வைத்து தான் நான் சொல்கிறேன். நான் என் விருப்பத்தை பேசவில்லை. ஜோனல் வைஸ் சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது இப்போது நயினா நாகேந்திரன் இப்போ போட்டியிட போகிறாருங்க, அவர் எடுப்பார மாட்டார், கண்டிப்பாக உறுதியாக எடுப்பாங்க. இப்போ ஒரு வேலுமணி இருக்கார், அவர் என்ன பொசிஷன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுப்பார். இல்லை, அது அவங்களுக்கு தொழில் தானே, தொழில் அது. அடுத்து என்ன இருக்குது என்ன மூடுன்றதுக்கு எடுப்பாங்க. இப்படி எடுக்கப்பட்ட சர்வேக்களின் கலாய்வுகளின் முடிவின் அடிப்படையில் தான் நான் இதை பேசுகிறேன். ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு, அவ்வளோதான். இல்லை, ஒருவருக்குமே ஒன்றுமே பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அதாவது எங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க இந்த 4 வருஷத்தில் திமுக. அவங்க டென்டேட்டிவாக அவர்கள் பேசி கொண்டிருக்கும் தொகை ஒரு வாக்குக்கு 2000. ஓகே, அது ரொம்ப காமனான கொடுக்குறது தானே. ஒரு வாக்குக்கு 2000. இதை மேட்ச் பண்ணணும் நீங்கள். ஆமாம், ஈரோடு கிழக்கில் நான் கண் கூட பார்த்தேன். மணி பிளேஸ் அ ரோல். ஏடிஎம்கேல மேட்ச் பண்ண முடியுமா? கொடுத்தாங்களே ஒரு நாளைக்கு 750. ஏடிஎம்கேல மேட்ச் பண்ண முடியுமா? முடியாது. பிஜேபியால மேட்ச் பண்ண முடியுமா? பிஜேபியில they might but they won't. எதுக்கு இது செலவு பண்ண? ஆட்சி பெற போகிறாங்களா? அப்புறம் இதுக்கு 2000 ஒரு ஓட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. தாவேகாவில் மேட்ச் பண்ண முடியுமா? அப்போ இதை மேட்ச் பண்றதுக்கு மட்டுமே ப்ளே பண்ணிருமா வெற்றி? அதற்கு கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். நான் பணம் வாங்கிப்பேன், ஆனால் இந்த கூட்டணி நல்ல கூட்டணின்ற முடிவு எடுக்கணும். இல்லை, விஜய் போன்ற ஆட்கள் பணம் கொடுப்பாங்க, அது உங்களுடைய பணம். நீங்கள் வாக்குகளை உங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு பெரிய மாஸ் லீடருங்க. அப்போ ஒரு ஆக்டர். இது அர்பனில் வேலை செய்யுங்க, ரூரலில் சத்தியம் வாங்க வாங்கிங்க சாமி படத்தை வச்சு அந்த ஜனங்க அப்படியே போடுறாங்க. அதான் உண்மை. இங்கே ரூரலில் அதுவும் தேனி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வாங்கின காசுக்கு ஓட்டு போடணுன்ற கல்ச்சர் இன்றும் இருக்கிறது. நீங்கள் அந்த விஜய் சொல்கிறதுலாம் எடுபடாது. நீங்கள் விஜயோட இம்பேக்டை அர்பனில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அர்பனில் இம்பேக்ட் இருக்குது. அத்தனை பேருமா இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற 6,50,00,000 சொன்னீங்க. 6,50,00,000 ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய வாக்காளர்களா? அது யூஎஸில் தான் அந்த சிச்சுவேஷன் இருக்குது. இங்கே இன்னும் அந்த சிச்சுவேஷன் இல்லை.
இன்னும் டப்பா ஃபோனை பயன்படுத்துபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விஜய் டெக்னாலஜி வச்சு எப்படி ரீச் பண்ணுவார்? விஜய் ஃபஸ்ட்டு ஏங்க விஜயால் எத்தனை தொகுதி பிரச்சாரம் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இல்லை எல்லா தொகுதியும் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? அதுதான் வேலையாக பண்ணணும். 234 தொகுதிக்கும் விஜய் போய் பண்ணிடுவார். பண்ணணுன்ற நான் முடியாதுன்றேன். ஏஜ் இருக்கு, டைம் இருக்கு. நீங்கள் 26 தேர்தலுக்கு சொல்கிறீங்க, இது சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிட்டோமே தோழர். அப்போ படத்தை இப்போ முடிப்பார். படத்தை இப்போ முடிச்சுக்க வேண்டியதான். இப்போ ஜனநாயகனா இப்போ ஓட்டா படமான்னு வரும்போது இது நீங்கள் பேசுகிறது சாத்தியமானதா உங்களுக்கே தோணுதா? படத்தை விட்டுட்டு அவர் வந்துடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரணுன்ற நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றேன் நான். ஃபஸ்ட்டு விஜயால எல்லா தொகுதியும் பிரச்சாரம் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்க மாதிரில. ஃபஸ்ட்டு ஒரு பாத யாத்திரை போக சொல்லுங்க பார்ப்போம். முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்போ பிரச்சாரம் மட்டும் எப்படி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கல்ல? எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? பிரச்சாரம் பண்ணாமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தொகுதியாக போய் தானே சொல்லுவார் ஆகணும். எப்படி பிரச்சாரம் பண்ண முடியுன்றேன். ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்க விஜய் வந்தா எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? அப்போ சிஎம் மாதம் மட்டும் ஏன் வருது உங்களுக்கு? இவ்வளோ கூட்டம் தான், இவ்வளோ கூட்டம் தான். அதான் நான் சன்னிலியன் வந்தாலும் இந்த கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டேன். நான் கூட்டத்தை பார்த்துலாம் ஜெயிக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு கட்சியும் தினம் தினம் ஜெயிக்கும். சீமான் நேரம் சிஎம்மாக இருக்கணும் கூட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா. கலை யதார்த்தம் என்பது வேறு, நமது விருப்பம் வேறு. அதை விஜய் கலா யதார்த்தம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா திமுக சாதகமாக தான். நிச்சயமாக திமுக சாதகமாக இருக்குது. இந்த கூட்டணி அமையலைன்னா திமுக சாதகம், சந்தேகமே வேண்டாம். நான் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கு, நிர்வாகம் நாசமாக போயிட்டுருக்கு, கடன் அதிகமாகிட்டு இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ராட் ஆகிட்டு இருக்குன்றது பிரச்சனை. உங்களுக்கும் எனக்கும், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற மெய்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வருது, பஸ் ஃப்ரீயாக தராங்க, போயிட்டு வராங்க, லைஃப் ஜாலியாக இருக்குது. அவங்க ஏன் மாற்றி ஓட்டு போடணும்? மாற்றி ஓட்டு போடணும் அவசியம். அப்புறம் எங்கே டென்ட் பண்ணீங்க? இந்த திமுக வாக்க எங்கே டென்ட் பண்ணீங்க? 1000 ரூபா வேலை செய்து. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எலெக்ஷன் நெருக்கத்தில் இது 1000 ரூபாய்க்கு கூட்டுவாங்க. ஆமாம். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் விஜய் அவர்கள் இறங்கி வருவார், வர வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி.